JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய குறள்: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர் கனி. பொருள்: ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. திருவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். இன்னுமாய் திருவசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன். தெரிந்தவன் என்று சொல்லி நீதியை புரட்டாதே. மேலே ஒருவர் நின்று உன்னை பார்க்கிறார், மறவாதே. எப்பக்கமும் சாயாமல் நீதியை நிலைநாட்டுவோம், தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி. நீதியுள்ள நியாயாதிபதியாய் எப்பொழுதும் நீர் இருப்பது போல நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சம் பார்க்காமல் உண்மைக்கு துணை போகவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.